நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு மீன் வறுவல். கிழிச்ச மீன். அது 6 தான் நின்று இருக்கு. ஆமாம் ஆமாம், வந்து உருட்டு கிழிச்சன்னு சொல்லுவாங்க, பெரிய கிழிச்சை. அது நல்லாயிருக்கும், வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வறுக்க போகிறோம். இன்றைக்கி வறுக்க போகிறோம். உப்பு திட்டமாக பார்த்து போட்டுங்க, கச்சாலாம் நல்லா இருக்காது. மஞ்சத்தூள், இது எவ்வளோ? இது 1/2 கிலோவா? வீட்டு குழம்பு மிளகாத்தூள், ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணுவேன். இல்லை வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம், இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாத்தூள். அது போடாமலே இப்போ ட்ரை போடாமலே. இதில் வந்து கொஞ்சம் வந்து சீரக பொடி மட்டும் போட்டுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். சீரக பொடியா தனியாக அரைச்சி? ஆமாம், தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், இன்னும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். மீன் வாசனை அதிகம் இல்லாத அளவுக்கு அந்த ஸ்மெல்லு இருக்காது. இருக்காது. அவ்வளோதானா? இது கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா அப்புறம் வறுத்துக்கலாம். லேசாக தண்ணி ரொம்ப அதிகமாகிட போகுது, மசாலா பிடிக்காது. மசாலா எல்லாமே தனியாக குழச்சிக்கிட்டு கூட மீன் மேலே தடவலாம், இப்படியும் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். சரி, அது சொல்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், தேவைன்னா அதுவும் நீங்கள் போட்டுங்க. இது வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் நல்லா கொஞ்சம் வாசனை. வீட்டிலே தான் நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறது, வெளியில் கடையில் வாங்குறது இல்லை. ஏதோ எமர்ஜென்சினா வாங்குவோம். காலி ஆயிடுச்சுன்னா அரைக்க முடியல, மழை காலம் அப்படின்னா வாங்குவோம். கொஞ்சம் எப்பவுமே வீட்டு அம்மா செய்கிற மிளகாத்தூள் தான். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வர தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுருவேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறும்ல. நல்லா ஊறி வறுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் ஊறமாக வறுத்தா மசாலா பிடிக்காது, அதுக்காக. மீன் பேர் என்ன? கிழிச்ச மீன். கிழிச்ச மீன் பொடி மீனும் இருக்குது, சின்னது. இது பெருசா? இது பெருசு வந்து கொஞ்சம் உருட்டு கிழிச்சன்னு சொல்லுவாங்க, நல்லா உருண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே தெரியும். ஓகேவா? அது நல்லா கொஞ்சம் பொரிக்கும் போது பார்க்கலாம், இல்லை வறுக்கும் போது. வறுக்கலாமா? எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஒரு நிமிஷம் லைட் போட்டுக்கிறேன், இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு. என்னோட ஃபேவரட் கல். கல் ஆனால் நல்லா பழகின கல். அது கருப்பாக வரும், ஆனால் நல்லா எல்லாமே மீன் வறுக்கிறதுக்கு இந்த கல், தம் கட்டுவானா வந்து சப்பாத்திக்கு ஒரு கல், தோசைக்கு ஒரு கல், 4 கல் இருக்குது. சரி, இதை தூக்கி போட வேண்டாமேன்னு வச்சுருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பச்சை கருவேப்பிலையை நல்லா உருவி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாளைக்கு கலரி விட்டு அந்த சல்லடை மாதிரி இருக்கும், நல்லா ட்ரை பண்ணி ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுங்க. எப்பயுமே இதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தான் கட்டி வைக்கணும். எப்பயுமே இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
வறுக்கலாமா? குழம்பு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃப்ரை வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்ல. குழம்பும் நல்லா இருக்கும். இல்லை பொதுவாகவே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. போடும்போது மட்டும் எண்ணெய் நல்லா காயட்டும். அப்புறம் திருப்பி போட்ட பிறகு சிம்மில் வச்சுக்கணும். ஓகே ஸ்வீட்டிஸ், இன்றைக்கி வந்து கிழிச்ச மீன் வறுவல் பார்த்தோம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ, பாய்.